இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி போட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் நீங்களும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு புடிச்ச ஆக்டர் கூட நீங்க செல்ஃபி எடுத்த மாதிரி ஒரே ஒரு கிளிக்ல போட்டோஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்க போட்டோவை கொடுத்தீங்கன்னா போதும், நீங்க இந்த மாதிரி யார் கூட வேணா செல்ஃபி எடுத்த மாதிரி எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எடிட்டிங் எதுவுமே தெரியலனா கூட எடிட் பண்ணிக்கலாம். இது எப்படி எடிட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு லைவா சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணிக்கணும்னா உங்க மொபைல்ல ஒரு ஏஐ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இது கூகுளோட ஏஐ அப்ளிகேஷன் தான். உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கும். இருந்தாலும் ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் இது குவாலிட்டியா ஒர்க் ஆகும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றதுக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டால்னு போட்டு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த ஆப் இல்லைன்னா கூகுள் குரோமை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நான் சொல்ற மாதிரி சர்ச் பண்ணுங்க. நீட் கேஐ NEEDKI அப்படி சர்ச் பண்ணுங்க. இந்த வெப்சைட் வரும். உள்ள போயிடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த போஸ்ட் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட் பண்ண போஸ்ட் இருக்கும். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே போங்க. கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கும். இந்த வீடியோ கீழவே ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க மட்டும் அந்த வெப்சைட்ல போயிட்டு அங்கே கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போட்டோ கீழவே போட்டோ ப்ராம்ப்ட்னு போட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்போம். அதை அழுத்தி பிடிச்சி செலக்ட் பண்ணி காப்பின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை காப்பி பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் கீழே இந்த ப்ரோ அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபோட்டோ குவாலிட்டியாக வரும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி பனானா இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து கேலரி ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். அதில் நீங்கள் நல்லா நேராக பார்த்து குவாலிட்டியாக இருக்கிற ஒரு செல்ஃபியை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அங்கே காப்பி பண்ண ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அழுத்தி பிடிச்சி பேஸ்ட்ன்றது கொடுத்துருங்க. நீங்கள் யார் கூட செல்ஃபி எடுக்கணுமோ அந்த ஆக்டரோட பேரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம விஜய்னு இருந்தது, அங்கே கமல் அப்படின்னு போட்டுட்டேன். படம் எந்த படத்தில் அந்த ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி இருக்கணுமோ அந்த படத்தை போட்டுக்கோங்க. இப்போ நான் கமல் விக்ரம் படத்தில் நடித்த மாதிரி கெட்டப்பில் வேணும்ன்ட்டு விக்ரம்ன்றதை போட்டுட்டேன். சென்ட் கொடுக்குறேன். என்னுடைய செல்ஃபியை கொடுக்குறேன். இந்த கமெண்ட்டை கொடுக்குறேன். கீழே என்னுடைய ஃபோட்டோ வந்துருச்சு. பாருங்கள், நான் எதுவுமே பண்ணலை. ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டை போட்ட உடனே இந்த ஃபோட்டோ எவ்வளோ குவாலிட்டியாக அப்லோட் ஆகிடுச்சுன்றதை பாருங்கள். இதில் கமல்னு இருக்கா, நீங்கள் அதில் அஜித்னு போட்டுக்கலாம். அஜித் கூட வீரம் படம் போட்டிங்கன்னா அந்த கெட்டப் வரும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் யார் கூட வேணால் செல்ஃபி எடுத்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இது ஓகேனா இது வரைக்குமே போதும். நீங்கள் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவே எனக்கு ஃபோட்டோ வேணாம் வீடியோவும் வேணும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் சொன்ன அந்த வெப்சைட்டே ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ ப்ராம்ப்ட்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே போங்க. அங்கவே வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிட்டு அந்த மேலேயே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும். இதில் நியூ ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது கீழே டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்கிற ஃப்ரேம் டு வீடியோன்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு அப்லோடுறதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வேற ஒரு ஆக்டர் கூட இன்னொரு ஃபோட்டோ எடிட் பண்ணிவிட்டு அதையும் செலக்ட் பண்ணி விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணியிருந்தேன். கமலை கூட ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணியிருந்தேன். அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது அங்கே அந்த காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு சென்டர்றதை கொடுங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. வீடியோ உங்களுக்கு எடிட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு மேலே இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி நீங்களும் யார் கூட வேணால் செல்ஃபி எடுத்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அப்ளிகேஷனோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இன்ஸ்டால்னு போட்டு கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ராம்ப்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லாதவங்க மட்டும் வெப்சைட்டில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.